வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ஊற்றி வச்சு அது வேகம் காட்டி அரைச்சிடலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான சட்னி. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி அரைக்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் துருவல் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. புளி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாங்க இந்த சட்னி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சட்னியை பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ஊற்றி அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும். இது போல் கொரப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் நம்ம. இப்போ சட்னியை பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் கழுவி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால் தண்ணியாகவே கலந்து எடுத்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம சட்னி கூட சேர்க்குறப்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே போல் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட வச்சு அரைக்கலாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்து கலந்துருவோம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, பஜ்ஜி வடைக்கெலாம் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.